ஹலோ. ஆமாம் 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 ஆமாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் தான் பேசுகிறேன், இன்ஜினியர் ஏகாம்பரம் பேசுகிறேன். இன்ஜினியரா? ஆமாம் ஆமாம் ஆமாம். போயிட்டுருக்கு, 4 பில்டிங் இப்போ போயிட்டுருக்கு. ஆமாம், வெட்டிக்காட்டில் ஒரு பில்டிங் 3 மாடி போயிட்டுருக்கு. ஆமாம், ஒருத்தநாட்டில் ஒரு 5 மாடி பில்டிங் போயிட்டுருக்குண்ணே. ஆமாம் ஆமாம், வேலை நல்லா போயிட்டுருக்கு. ஆமாம், சரக்கு நிறைய தேவைப்படுது. ஒரு 4 பெட்டி சரக்கு அனுப்பிச்சிருங்க சார். கொஞ்சம் இருமா. வணக்கம் சார். சார் 4 பெட்டி எதுக்கா? அந்த சார் கம்பி செங்கல் இல்லை, இருமா கொஞ்சம் பொறுமா. சரக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு சரக்கு அது இருந்தால் தானே வேலை பார்க்குறாங்க. ஆமாம், நல்ல சரக்கு. அது இருமா, 140 ரூபா சரக்கு போதும். ஆமாம், அவர் 2 பெட்டி அனுப்பிச்சுடுங்க போதும். அப்புறம் அதுக்கு மேலே எடுத்து கொடுத்தவன் எங்களுக்கு. ரைட் ரைட். வணக்கம் வணக்கம். இதாம தாழ்மா சும்மா நோய்னது. ஆமாண்ணே ஆமாண்ணே ஆமாண்ணே. மதிக்கவே மாட்டேங்கிறாப்புல. நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நீ சொல்லணும். என்ன? ஓ சரி சரி சரி. பொம்பளையாளா? சார் 10 பேர் அனுப்புறேன் சார். வணக்கம், இருமா கொஞ்சம் பொறுமா. புரோக்கரா இருப்பாரோ? யாரு? ஆமாண்ணே ஆமாண்ணே ஆமாண்ணே. என்ன வெட்டிக்காடுக்கு 5 பொம்பளை வேணுமா? ஏன் அங்கே இருந்த பொம்பளையெல்லாம் என்னாச்சு? கொத்தனார் கூட்டு போயிட்டாரா? அடாடாடா, இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கப்பா. மாமா வேலை பார்ப்பார் போல. வணக்கம் சார். மாமா வேலை பார்க்குறேண்ணா? இல்லைங்க சார், பொம்பளைன்னு பேசி வாய் அடிச்சு கிழிச்சு போடுவேன். சித்தாள் வேலைக்கு பொம்பளை இல்லாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. கட்டுற வேலை இன்னும் கிடக்குன்றே அப்புறம் நக்கல். வணக்கம் சார். எனக்கு சார் எனக்கு ஒரு வேலை கொடுங்க சார். சார் தஞ்சாவூர் பெரிய வீடா? தஞ்சாவூர் பெரிய வீடு போ இருக்குது சார். நீங்க கெடுத்து போடாதீங்க சார். சார் 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 போன் பேசிட்டு என்ன பெரிய வீடுல கோபுர வேலை பார்க்கணுமா? சார் அவங்க நல்ல வேலை பார்த்துருக்காங்க சார். நீங்க கெடுத்து போடாதீங்க சார். ஏது இப்போத்தானே கும்பாபிஷேகம் முடிஞ்சு? ஆமாம், நான் தான் அதுக்கு ஆரம்பிச்சிருந்தேன். ஆமாம், கும்பாபிஷேகத்துக்கு ஐயரையே அனுப்பிச்சி விட்டுருந்தீங்க. அதில் வேலை வரணும் பிடிச்சிருக்குமா? இது பாரு. சரி 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 சரி. எதுக்கு 10 ஆம்பளையாலும் 10 பொம்பளையாலும் வேணுமா? ஆமாம் சார், ஜோடியா போட்டால் நல்லா இருக்கும்ல. இல்லைங்க, பூசுறதுக்குங்க. ஜோடியா போட்டு அவன் அதில் ஊசுறதுக்கா இதில் ஊசுறதுக்கா? உங்கள் சௌகரியம் நீங்கள் தானே ஏற்பாடு பண்ணுறீங்க. ரைட் ரைட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோனை வைங்க, இந்த ஒரு முக்கியமான ஆள் வந்துருக்கு, நான் பேசியிருக்கேன். ஆமாம் சார், நான் தான் முக்கியமான ஆள். உன்னே சொல்லல. ஃபோன். ஆமாம் ரைட்ண்ணே, இந்த கூப்பிட்றேனே. இந்த ஆள் மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாப்ல. என்னம்மா பிரச்சனை? சார் வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தால் அரக்கால் டவுசரோட வரும்போதே நான் உங்கள் லட்சத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அரக்கால் போட்டிருக்கேன், சும்மா அம்மனை குட்டியா வரேன். சரியா சார்? சரிங்க சார். நீங்கள் மொட்டை குட்டியாக கூட வரலாம். நாய் கூட நான் வெட்டி பார்க்க. உனக்கு ஆசையாக இருக்குனாக்கா அது அப்புறம் சொல்ல வேண்டியதானே? போங்க சார், உங்களை பார்க்கணும்னு நீங்கள் பெரிய மன்மத குஞ்சு. உங்கள் முகர கிடையாது. குஞ்சு இல்லை, என்கிட்ட இருக்கிறது என் குஞ்சு தான். போயாங்கடி, இருக்கிற மாதிரியே பேசி இருக்காம. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் சார். இருக்கிற மாதிரியே பேசியிருக்கீங்கன்னா இல்லை சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நீ உங்க பேச்சுல நீ கிளம்ப. சார் வாங்க சார். என்ன சார் நீங்க எவ்வளவு பெரிய வேலைக்கு ஆள் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வேலைக்கு ஆள் பாக்குறீங்க. 50 பொம்பளை ஆள் தேவைப்படுது. 50 பொம்பளை ஆளுக்கு நான் ஒரு ஆள். 3 இடத்துக்கு ஆள் அனுப்பணும். 50 பொம்பளை ஆள் வேலை பார்க்குறாங்க. நான் ஒரு ஆள் பார்ப்பேன் சார். சார் எனக்கு வேலை கொடுங்க. நீ கிழிச்ச 50 ஆள் பார்க்குற வேலை ஒரு ஆள் சார். நான் பார்ப்பேன் சார். மோரக்கட்டையை பார்க்கல தின்னதட்டு கழுவ மாட்டேன்னு நல்லா தெரியுது சார். இவங்க வந்து கட்டட வேலை பார்த்து கிழிச்சாங்களாம். இதுக்கு முன்னாடி நான் கட்டட வேலை தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் டான்சருக்கு வந்தேன். நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. இதுக்கு முன்னாடி கட்டடத்துல வச்சு வேலை பார்த்துருக்கலாம். கட்டட வேலை நான் கட்டடத்துல வச்சு வேலை பார்க்கல, கட்டட வேலை தான் நானும் பார்த்தேன். கல்லெல்லாம் தூக்கி வீசுவேன் சார். கலவையெல்லாம் போட்டு அடிப்பேன் சார். பூசுவேன், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கலவை போட்டு அடிச்சு பூசுவேன். அன்னைக்கெல்லாம் மேனேஜர் வாயில அடிச்சு பூசி வச்சிருக்கேன்ல. நீங்க என்ன இப்படி பேசிக்கிறீங்க? உன்னை கூட்டு போனா அந்த கட்டட வழங்க சார். மேனேஜர் வாயில அடிச்சு பூசிட்டீங்கன்னா அப்புறம் அவன் மைதா கொடுப்பேன் சார். என்னைய மட்டும் சேர்த்துக்காதீங்க. என் ஆளு சிங்கத்தை சேர்த்துக்குங்க. அவர் என் லவ்வர் தான், அவரே சேர்த்துக்குங்க. வாழ்வான்னு கத்துறாப்புல பத்தியெல்லாம் இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி சார் ப்ளூ சட்டை சார். என்ன உட்காந்து இந்த கொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க சார்? யாரு வேலைக்கு வா, டெய்லி 500 ரூபா சம்பளம் தரேன் உனக்கு. என்னது? எவ்வளோ? 500 ரூபா. 500 ரூபா சார். எனக்கு 1000 ரூபா கொடுங்க சார், நான் வருவேன். மோர கட்டிக்கு 1000 ரூபா, கொத்தனாருக்கு 500 ரூபாயா, சித்தாளுக்கு 1000 ரூபா வேணுமா சார்? ப்ளீஸ் சார், காலைல வேணா விழுகிறேன் சார். நாடகம்லாம் கம்மியாக இருக்குது சார். இருக்கிற சைஸ் பார்த்தா நீங்கள் கட்டட வேலை பார்க்குற மாதிரி சார். நான் பார்ப்பேன் சார். எனக்கு வேலை சிகுசிக்குன்னு போட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கேன் சார். ப்ளீஸ் சார், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல். ஓ மோர கட்டையை பார்த்தா சோத்துக்கு வழி இல்லாத பொம்பளை காட்ட தெரியலையே சார். ஜூஸ் மட்டும்தான் சார் சாப்பிடுவேன். கட்டட வேலைக்கு வந்து உங்களுக்கு ஷூஸ் எல்லாம் அவுக்க மாட்டாங்க, டீ தான் வாங்கி கொடுப்பாங்க. சரி சார், நீங்கள் டீயை கொடுத்தாலும் பரவாயில்ல சார். நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு நீ கட்டட வேலை பார்ப்பேன் டவுட்டாக இருக்கு. வேணும்னா சந்தேகப்பட்டீங்கன்னா நான் அவுத்து கூட நான் நிரூபிக்கிறேன் சார். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தீங்கன்னா எவனும் கட்டடத்தை பார்த்து வேலை பார்க்க மாட்டான், எல்லாம் உன்னைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதை அவுத்துருவா சார்? இது அவுத்துட்டீங்கன்னா அவங்க மட்டும் பார்க்க மாட்டாங்க, ஊரே பார்க்கும்.
சார் புடவை கட்டி வா, வந்தேன்னா உனக்கு வேலை தரேன். சரிங்க சார், நான் புடவையை கட்டிட்டு வரேன் சார். சம்பளம்லாம் என்கிட்ட பெருசாக. புடவை எடுக்க 1000 ரூபா காசு கொடுங்க சார், புடவை எடுக்க. ரைட்ரா, உனக்கு சம்பளமே நான் எவ்வளோ நான் முடிவு பண்ணல, அதில் இவங்களுக்கு 1000 ரூபா புடவை எடுக்க அட்வான்ஸ் வேணுமா? சார் ப்ளீஸ் சார் கொடுங்க சார், நான் புடவை கட்டிட்டு வரணுமா வேணா இல்லை சும்மா வரவா? நீ வா சொல்கிறேன், உனக்கு நான் வேலை போட்டு தரணும்னு முடிவு பண்ணிட்டேன். சம்பளம் என்ன உனக்கு சம்பளம்? ஏய், உனக்கு சம்பளம்லாம் வேண்டாம், உனக்கு டெய்லி 1000 ரூபா நான் கொடுத்துட்றேன், நீ வேலை பார்க்க வேண்டாம். என்ன பார்க்கணும் அப்புறம்? நீ கலவையில் கையே வைக்கக்கூடாது, வேற சட்டியை தூக்கவே கூடாது. சட்டியே போட மாட்டேன் சார். நீ சட்டி போட்டுற போடாம போற, அது எனக்கு சௌரியம் தான் சார். சட்டியை எதுவும் போட்டுற மாட்டேன் அந்த பக்கத்து. நீ சட்டியை போடாம வர்றது பெருசு இல்ல. சரி சார், சட்டி போடாம வரணும், அதான் எனக்கு முக்கியம். சார் என்ன சார் வேலைக்கு கூப்பிடுறீங்களா வேற எதுக்கும் கூப்பிடுறீங்க? என்னைய பார்த்தா அந்த மாதிரி பிள்ளையா சார் இருக்கு? வேலைக்கு தான் உன்னை அது போடாம வாங்குறேன். நான் தான் இன்ஜினியர், என்கிட்ட 4-5 பில்டிங் ஓடிட்டு இருக்கு, எல்லாருக்கும் நான் தான் சம்பளம் போடணும், பட்டாடை பண்ணணும். சார் நீங்க உண்மையிலே இன்ஜினியர் தானா? என்னைய மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வேலை பார்க்காம உனக்கு சம்பளம் வரும். நீங்க தான் அப்ப 50 ஆகும் 20 பொம்பளையால போட்டிருக்கீங்களே சார். இந்த பொம்பளையால கூட அங்க வேலை பார்க்க, நீ எனக்கு வேலை பார்க்க. உங்களுக்கு என்ன வேலை பார்க்கணும்? நான் சொல்றத மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க, நான் செய்யணும். அது நான் செய்யறதுக்கு நீ முதல்ல செய்யணும். அதை முதல்ல அப்ப நீங்க ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிட்டு உனக்கு கூப்பிடுறேன். அப்ப நான் ரெடி பண்ணி செய்யறதுக்கு நீ எதுக்கியா இன்ஜினியர்? அதல்ல, அப்பப்ப நான் பிடிச்சு விட சொல்லுவேன், நீ பிடிச்சு விடணும். எத? கை கால. எனக்கு அப்பப்ப லைட்டா உட்காந்து வீசி விடணும். எத? எனக்கு லைட்டா தொடச்சு விடணும். இது எட்ட கெடுக்கு இதை வேற நான் தொடச்சு விட வர்றேன். இந்த வேலையை மட்டும் பாரு, உனக்கு வேணுங்கிற சம்பளம் நான் தரேன். அப்படிங்களா சார்? ஆளுங்க வர்றாங்க, பார்த்து நீ அது வரைக்கும் என் கூட அமைதியா இரு. பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஓ லலலா லாலலா லலலா லாலலா. அருமை அருமை. ஆடாடா சார், யார் நீங்க? பெரிய பெரிய ஆள் மாதிரி இருக்கீங்க. என்ன என்ன தெரியாதா? யார் நீ? என்ன தெரியலன்னு சொன்ன ஒரே பெண்மணி நீங்க. எனக்கு தெரியல சார். அங்க தள்ளிக்கிங்க சார். எங்க சார்? அப்ப இங்க பேசிட்டு நீங்க என்ன விஷயம் சார்? நான் வேலை கேட்டு வந்தேன் இவர்கிட்ட தான், இன்ஜினியர் கிட்ட. யாரு? இந்த அவரு டிப் டாப்பா வந்தா அவர்தான். டிப் டாப்பெல்லாம் இல்ல, சுமாரா தான் தெரியலாப்ல. நான் கேட்கிறேன், ஒரு வேலை கேட்டு வர்ற ஆளு எப்படி வர்றது? ஒரு வேலை கேட்டு வர்ற ஆளு இவ்வளவு டிப் டாப்பா வந்தா எப்படி வேலை கிடைக்கும்? போயிட்டு சார், போயிட்டு சார், தம்பி டேய் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. வேலைக்கு வந்தா நீ வேலைக்கு வர்றாளாயா? உன்கிட்ட போய் உனக்கு நான் வேலை பார்க்கணும், உனக்கு நான் புடிச்சு விடணும். அவர் அடிச்சு மூஞ்சி மேல பேத்து பிரேம் பேத்து என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? ஆமா, சின்ன பிள்ளை தானமா. சார் சார், உங்களை பார்க்கும் போதே தெரியுது சார், நீங்க தான் பெரிய ஆளா இருப்பீங்க, இந்த கிராமத்துல பெரிய ஆளா இருப்பீங்க. சூப்பரா ஐயா எதிர்பார்த்தேன் சாமி. ஆமா, கொஞ்சம் பாத்துக்கிட்டு. ஆமா சார், எனக்கு 1000 ரூபாய் கேட்டேன் சார், தரமாட்டேன்ட்டாரு. என்னை வந்து இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, அவுத்து போட்டு சேலையை கட்டிட்டு வான்றாரு இவரு. மத்த எந்த வேலையும் பார்க்க கூடாதான், இந்த வெண்ணைக்கு மட்டும்தான் வேலை. நீ எப்படி ட்ரெஸ் பண்ணு, என்ன வேணா மன்னிக்க, பேண்ட் சட்டை போட்டு வரவா சார்? நீ எது வேணா போட்டுக்க, ஜீன்ஸ் பேண்ட் ஓட போடு. மனுஷையா நம்ம முதலாளி, நல்ல முதலாளி யாருமே பாசிக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு வேலையும் இல்லை மயிரும் இல்லை. போ சொன்னதே தலையில குள்ளா போட்டு வந்தா நீ பெரிய ஆளா? குரங்குடி தான் குள்ளா போட்டுருக்கு. போயாங்கடே நல்லா. தெரியுமா? தெரியாம எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க சூப்பர்வைசரா? எந்த ஏரியா? இந்த ஏரியால. எந்த பில்டிங்ல வேலை பாக்குறீங்க? அது எங்க வேணாலும் பாப்பேன், எனக்கு எங்க இஷ்டமோ அங்க பாப்பேன். நீ எங்க இஷ்டம்னாலும் பாப்ப. இப்ப எங்க பாக்குற? இங்க ஏதோ வேலை வேணும்னு, வேலைக்கு ஆள் வேணும்னு
ஒரு விளம்பரம் வந்துடுது. என்னது வேலைக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் வந்தது. யாரும் உலக நாளனா ஏய் இன்ஜினியர் ஏகாம்பரம். ஐயா ஏகாம்பரமா எடுவட்ட நாய ஏண்டா உனக்கு எவ்வளவு ஏத்தமை இருந்தா என்னைய சட்டையை கழட்டிட்டு வா போட்டேன். உங்க 2 நாய்க்கும் வேலையில மரியாதையை இந்த இடத்த விட்டு ஓடுவேன். செருப்பட பிஞ்சோக எத்தனை அந்த வெண்ணை தான் முதலாளி நீ போகட்ட. அப்படிலாம் பேசாதீங்க. உலகம் பிறந்தது எனக்கு ஆகன் வருவானா சார் நீங்க பார்க்க ஆனா அழகா இருக்கீங்க சார். சார் 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 அதை விடுங்கடா. ஐயா தெரியாம சொல்லிட்டுங்கய்யா. மரியாதையா ஆள் பார்த்து பழக தெரிஞ்சுக்க. பேசாம மூடிக்கிட்டு இங்க நிக்கிறேன். ஏண்டா வேலைக்கு வந்தேன். நீ வேலை கேட்குற லட்சம் மாடாது வந்த சைஸு. அவளை கையை பிடிச்சி ஆடுறையா. அவள் யாரு தெரியுமா உனக்கு? தெரியாதுங்கய்யா. அவன் என் செட்டப்பு இப்பதான் ரெடி பண்ணிருக்கேன். இந்த வருஷத்துக்கா? ஏய் இப்பதான் வேலை கொடுத்துருக்கேன் அவளுக்கு. நீ அவளை உனக்கு முதலாளி அம்மாவா? முதலாளி அம்மா முகத்தை பாரு கூட ஜாமனை பார்த்து கொண்டு இருக்க. பிரிச்சு விடுவேன். உனக்கு வேலை தெரியுமா? தெரியும். என்ன வேலை வைப்ப? என்ன வேலை இருக்கு ஐயா? உனக்கு ரொம்ப நக்கல் மயிருடா. என்னென்ன வேலை உனக்கு தெரியும்? டேய் வா இந்த பக்கம். இந்த பக்கம் வா. உனக்கு வேலை வேணுமா வேணாமா? கொஞ்சம் வளர்த்தியா இருந்தா நல்லா பாப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னை காட்டலாம் ஐயா. என்ன வேலை கொடுத்தாலும் செய்வீங்கய்யா. அப்படி வாடா. இந்த கட்டடத்தில் கம்பி கட்டுறது, கலவை போடுறது, மண்ணு சலிக்கிறது, வேலை பார்க்கணும். இந்த வேலையெல்லாம் இருக்கான்னு கேட்டேன். இதெல்லாம் இருக்கான்னு உனக்கு தெரியாதா? அப்படி என்ன வேலை பார்த்து மயிர கொடுக்க போற? நீ கிளம்புடா போல. எந்த வேலையை கொடுத்தாலும் செய்யணும். உனக்கு அதுக்குண்டான சம்பளம் கொடுத்துருவேன். சரிங்க. அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. சரிங்க. இப்போ கம்பி கட்டுறதுனா எவ்வளோ வாங்குவேன்? கம்பி கட்டுறதுனா வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபா. ஆமாம். டீ வடை உங்களோட என்னோடயா? இன்னும் உன்னை வேலைக்கு சேர்த்துறதா இல்லையான்னு நான் முடிவு பண்ணல. அதுக்குள்ளே இவங்க டீ வடைக்கு போயிட்டாங்க. கம்பி கட்டுறதுக்கு உனக்கு 500 ரூபா வேணுமா? குறைக்க மாட்டியா? சார் இங்கிட்டு பாருங்க நாய. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் வளர்க்க மாட்டேன். மண்டையை புலந்து விட்டுருவேன். உனக்கே வேலை கொடுக்கல, நீ அவளை வேலை பார்க்க பார்க்குறியா? உன்னை கிளம்ப முதல்ல. உனக்கு சம்பளம் கொடுக்குறவனா? நீ ஊரா வேலை பார்த்துட்டு இருக்க. சாப்பாடுக்கு வழி இல்லை, சாமான் போடுறதுக்கு வழி தர உனக்கு. ஒரு கம்பி கட்டுனா 500 ரூபா. ஆமாம் சார். சரி கொத்தனார் வேலை என்ன வேலை கேட்ப? கொத்தனார் வேலைன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா சார். டீ வடை உங்களோட முதல்ல எது? டீ வடை உங்களோட. நீ டீ வடையிலேயே தான் நிப்பையா? என்னடி சோறு இல்லை? சோத்துக்கு சேர்த்த நாய போடுவாங்க. சீலிங் போடுற அன்னைக்கு கறிச்சோறு போட சொல்றேன் பொறு. சரி வேட்டி அவுத்து விட்டு முதல்ல சவுடால் வேட்டி அவராக்கல முதலாளிங்க. ஏன் இது அவுத்துட்டு அம்மனமான இல்லை? வேட்டி அவுத்து விடுனா இப்படி அவுத்து விடுவாங்க. உன் வண்டியில் நாய் வந்திருக்க கூடாதுடா கொடுக்க. சிங்கம் வந்திருக்கணும். சரி பரவாயில்ல. கலவை கலக்கிறதுனா எவ்வளோ கேட்ப? நான் மட்டும் கலக்கணுமா? சோறு தானே பொறு போட்டு தொலைகிறேன். 600 ரூபா சம்பளம் கூட சித்தாள் வருமா? நான் மட்டும் பார்க்கணுமா? என்ன நீங்க டேய் நீங்க 2 பேரும் வேலை கேட்குற சைஸே சரியில்லை. நீங்க நமக்கு லாய்க் பட மாட்டீங்க. நீ முதல்ல உங்களோட பணிவு இல்லை. முதல்ல அதுக்கு 500 கொடுங்குற 1000 கொடுங்குற. நீங்க அது சோத்துக்கு செத்த நாயே. உனக்கு சோறு ஓட்டு தான் வேலை பார்ப்பேன் பொறுமையாரு. ஆனால் நான் வேலை பார்க்கும்போது நான் சாப்பிட மாட்டேன். என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் வேலை பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன். புரியுதா? எது கிடைக்குதோ அது போடுவேன். வாயை மூடு. முதல்ல நீங்கள் 2 நமக்கு லாய்க் போட மாட்டீங்க. நான் வேற ஆள் வர்றாங்க. ஐயா 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 என்ன சொன்னாலும் உங்கள் காதுக்கு செருப்பாக நடந்துக்கிறீங்கய்யா. அப்புறம் சவுடால பேசுகிறேன். இல்லைங்கய்யா. டைம் தெரியுமா? எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு போகணும் தெரியுமா? தெரியுங்க. காலையில் 6:30க்கெல்லாம் வந்துருங்கய்யா. வெரி குட். இந்த அக்கறை இருக்கணும். சரியா? காலைல 6 மணிக்கு வந்துடுவேன். ஆமாம் சார். எத்தனை மணிக்கு வேலை ஆரம்பிப்பேன்? சார் ஒரு 8 மணி ஆகும் சார். ஏன் 2 மணி நேரம் அங்கே என்ன சார்? கலவை போடணும், இந்த கொண்டாந்த துணிமணியை மாற்றணும். அதுக்கு 2 மணி நேரம். சரி 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆமாம் சார். ரைட்டு. அப்புறம் 8:30க்கு டீ டைம் சார். 8:30க்கு டீ. 8 மணிக்கு வேலை ஆரம்பிச்சு 8:30க்கு டீ டைமா? ஆமாம் சார். சரி டீ டைம் எவ்வளோ நேரம் சார்? அது ஒரு அரை மணி நேரம் ஆகுது சார். சரி அப்புறம் மறுபடியும் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க சார்? மறுபடியும் வேலையா? மறுபடியும் ஒரு 9 மணிக்கு ஆரம்பிப்போம் சார். 9 மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு சாப்பாட்டையா? சார் 10:30 மணிக்கு சார். 10:30 மணிக்கு சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்துருப்போம் சார்.
அப்போ வேலை பார்க்க மாட்டேன். ஒரு 11 ரெஸ்ட்டு சார். சரி ரெஸ்ட். அப்புறம் 12 மணிக்கு கடைக்கு போகணும் சார். 12 மணிக்கு கடைக்கு? எந்த கடைக்கு? அப்போ தான் எந்த கடைக்குன்னு? ஒயின் ஷாப்புக்கு. அப்போ இது வரைக்கும் நீ வேலை பார்க்குற மூட்லேயே இல்லை சார். 6 மணிக்கெல்லாம் வந்துடுவேன் சார். 6 மணிக்கு வந்து பிடுங்க வா. 12 மணிக்கு அவன் சரக்கு வாங்க போகிறேன். போன 1 மணிக்கு சாப்பாடு. அப்புறம் 4 மணிக்கு கையை கழுவிடுவீங்க. அப்புறம் மயிரை பிடுங்க வாடா வேலை பார்ப்பீங்க நீங்கள். கையால ஆடு சார். இன்னும் நீங்கள் கையால் ஆட வேணாம். நீங்கள் சரக்கு கடையிலே குடியாரு. ஏய் இங்கே ஏதோ ஷூட்டிங் எடுப்பாங்க போல இருக்கு. நம்ம அங்கிட்டு போய் பேசுவோம். ஹலோ சார். ஆஜா ஆஜா பாய். ஆஜா பாய் காஜா பாயா? என்னை சார்னு கூப்பிட்டா முதல் நீங்க தான். ஏய் ஒன்னே சார் கூப்பிடல. என்ன கூப்பிடல. ஒன்னே சார் கூப்பிடல. என்ன வேலைக்கு ஆள் கேட்டிருக்கோம். கக்கூஸ் கலவருக்கு ஆள் எடுக்கல. இது நான் அங்க இருந்து வர்றதுமே கொண்டாந்துருக்கோம். எங்கெங்கே தண்ணி கிடைக்குதோ அங்கெங்கே குளிக்குதோ அங்கெங்கே துவைக்குதோ அங்கங்க நான் எல்லா வேலையும் பார்த்துக்கணும். அதுக்காக. நீ எங்க இருந்து வர்ற? நான் பீகார்ல இருந்து வருது. பீகார்? பீகார் வட மாநிலமா? வேலைக்கு கட்டையை பார்த்தாலே இந்த சப்பாத்தி குருமா தெரியுதுடா. வேலைக்கு வந்திருக்கோம் இங்க. வேலைக்கா? வேலையெல்லாம் நல்லா பார்ப்பீங்களா? அச்சா எல்லா வேலையும் தெரியுமா? எல்லா வேலையும் தெரியும். கேட்குறேன். உனக்கு நான் தான் வேலை கொடுக்க போறேன். அவர்கிட்ட போய் வேலை கேட்டா யாரு வேலை கொடுக்கறது? முதலாளி செருப்பு கிட்ட பிஞ்சுவோங்க. உனக்கே என்னன்னா வேலை கொடுக்கல, நீ அவனுக்கு வேலை தரியா? டேய் என்ன வேலை வைப்ப நீ? என்ன மயிர்கடி இருக்க? இப்போ எனக்கு தான் பயமா இருக்கு. நான் காசு கொடுக்க எவனும் தள்ளிட்டு போக போறாங்கப்பா. लड़की बहुत अच्छा है. நீ லாய்க்கு போட மாட்டேன். இல்ல 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 வேலைக்கு வந்த இடத்துல வேலையை பாடுறான்னா லடிக்கு பௌத் அச்சாவா? வேலை எல்லா வேலையும் பார்க்கணும். லடிக்கு யார் தெரியுமா? லடிக்கு யாரு? அவரோட கடிக்கு. உங்க கடிக்கு தெரியாம போயிடுச்சோம். நீங்களே கிடைக்கணும். டேய் எடுவட்டவள எஜமானியம்மான்னு சொல்றா. ஓ எஜமானியம்மா. ஏ மானியம்மா. உனக்கு மானியம்லாம் கொடுக்க முடியாது. வேலை என்னென்ன வேலை செய்வ? கட்டட வேலையில எல்லா வேலையும் செய்யுது. எல்லாம் செய்வியா? கம்பி கட்டுதோ, கட்டு வேலை பார்க்குதோ, ஆமா பூச்சி வேலை பார்க்குதோ, ஆள் சோப் வேலை எல்லாம் கலவை நம்மளே போடுதோ, எல்லா வேலையும் நம்ம பார்க்குதோ. வாடா மயிராண்டி, ஆளினால் வேலை பார்க்குறோம். நீ கம்பி கொட்டுவியோ, அதுக்கு டீ வடை நொட்டுவியா? நீ லாய்க்கு போட மாட்டேன். சம்பளம் அது மட்டும் இல்ல, சந்திலே சிமெண்ட வச்சு அப்புறம் நீ இங்கிட்டு வாடி எடுபட்ட சிரிக்காம சந்தில சிமெண்ட வச்சு அடைக்கிறோம்ன்றான். நான் நல்லா இருக்கும் போதே அதை தேடி பிடிக்க சிரமமா இருக்கு. சிமெண்ட வச்சு அடைச்சு விட்டானா நான் என்ன செய்வேன்? ஏப்பா நீ நல்லா வேலை பார்ப்பேன்னு தெரியுது. சம்பளம் எவ்வளோ கேப்ப? சம்பளம் 150 rupees. 150 rupees. விஎஸ்ஓபியா? என்னடா சொல்ற? 150 rupees. 150 150 ரூபாயா? ஆமா ஆமா. எத்தனை நாளைக்கு? ஒரு நாளைக்கு 24 hours. ஒரு நாளைக்கு 150 தானா? 24 hours அங்கே கட்டறதே தங்குதோ. இருங்க என்ன கம்மியா கேக்குறான். ஏய் இதுக்கு மேல கம்மி பண்ணிக்க முடியுமா? ஹலோ உங்க கடிக்கு இங்கே வந்து சங்க ஏய் 500 ஓவா கட்ட வேணே 150 ரூபாய்க்கு பார்க்குற முடியாம்பா. ஏண்டா தங்குறதுக்கு இடம்? தங்குறதுக்கு இடம் தேவையில்லை, அங்கே தங்கிக்கிறோம். அங்கே எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுது. என்ன செய்யணும்? ஆமா எனக்கு ஒரே ஒரு உதவி. ரேஷன் அரிசி, ஆமா உருளைக்கிழங்கு வாங்கி கொடுக்குது, சப்பாத்தி மாவு வாங்கி கொடுக்குது. நான் அங்கேயே சமைச்சு சாப்பிடுறது, அங்கேயே கிடக்குது. 24 hours working. நாயே பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் முடியாது, பிள்ளையும் பெற்றுக்க. 24 மணி நேரம் அங்கேயே இருந்து 150 ரூபாய்க்கு வேலை பார்க்குறேன். கேட்டுட்டு மிதிச்சப்படா. எங்க வீடு வேறு கட்டுறீங்களா? அவர் மயிர் வேலை முயற்சி வேலை. அவன் வேலை கேட்குற இப்படி கேட்கக்கூடாது. சம்பளம் சொன்னியே, டீ வடை யாரும் ஒன்று கேட்டீங்களா? இங்கே தள்ளுறாங்க. நீ உண்மையை சொல்லி, இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துருந்த? டீ கடையில் வடை போட்டு இருந்தியா? கண்டுபிடிச்சிட்டியா? முகர கட்டை அடிச்சுன்னு வச்சுக்க. டேய் உங்கள் வேலை தேவையில்லை, நீ முடிஞ்சதை பார்த்துக்க. நான் டேய் ஆகா எரும மாடு நீ வேலை பார்க்க மாதிரி தெரியல. இல்ல கொஞ்சம் பொருள் சோத்துக்கு சேர்த்த நாயே 150 ரூபாய்க்கு உன்னே தள்ளுப்பி 50 ரூபா இருக்கு. நீ ஒரு ஆள் வந்துட்டில, நான் வேற ஆள் பார்த்துக்கிறேன். டே நீ கிளம்பு. என்னண்ணா? என்ன நான் யார் தெரியுமா? ஏரியாக்காரன். என்ன ஏரியாக்காரனா? யூனியன்ல இருந்து 1000 பேரை கொண்டாந்து இறக்கவே இந்த வேலையே நடக்காது. என்னது? ஆமா இப்போ வந்து எனக்கு வேலை கொடுத்தா தம்பி. ஹலோ ஏரியா எங்க ஏரியா? சாரி தம்பி கோச்சுக்க. இங்கே நான் உனக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்தேன்னா நீ ஏரியாவில் யூனியனில் சொல்லி ஒரு ஆள் அனுப்ப மாட்டேன். நீ கோச்சுக்காத.
நீ போயிட்டு வா, இன்னொரு நாளைக்கு பாப்பா. நீங்க கவலைப்பட வேண்டாம். 500 மெம்பர்ஸ் வருது ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். பீகார்ல ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் 500 பேர் வருது. 500 பேர் வர்றாங்களா? மேரா பாபி பாப்பு பாபு பாப்பின்னு ஒரு இங்கிலீஷ் ஹிந்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையாடா. கிமு கிபி கேள்விப்பட்டிருக்கேன். பாபு பாபி ஓ பாபா பாபி பாபா பாபி ஓகோ எல்லாமே வருது. 500 பேர் வர்றாங்களா? 500 பேர் வருது. அவங்களுக்கு சம்பளம் அவங்க வர்றது 100 ரூபீஸ் வாங்குது. 100 ரூபாய்க்கா? அதெல்லாம் 100 ரூபீஸ். வாடா எடிவட்ட நாயே. டேய் 500 பேர் இறங்குறான்டா 100 ரூபாய் சம்பளத்துக்கு. டேய் நமக்கு மட்டும் 150. வாடா உனக்கு 150 தரேன்டா. ஏப்பா 500 ரூபாய் தமிழ்நாடு வாழ்க. 500 பேர் வரீங்களே, 500 பேரும் டிக்கெட் எடுக்கிறேன்னா அதுக்கே ஒரு தொகை வருமே. யாரு டிக்கெட் எடுக்குதோ எல்லாம் வித்தவுட். அவ்வளவு பேரும் கக்கூசில உட்கார்ந்து வர்றாங்களாம்டா. நாங்க எல்லாமே கக்கூசில உட்காருது. அடுத்தால எப்படி தள்ளி தள்ளி உட்காருதோ. அப்ப நாங்க தான் தெரியாம டிக்கெட் எடுத்துட்டு போறோமா? நீங்க 2 பேரும் நீ நக்க வேண்டியதான். ஆனா உன்னை விட மாட்டேன். நீ என் கூட வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் இனி உன் யூனியன்ல சொல்லு மயிரை புடுங்கு. எதுவும் தேவையில்லை. டேய் இன்னொரு 500 பேர் இறக்க சொல்லு. நம்ம பாக்குதோ. ஆமா நல்லா இங்க வாங்க. இந்த வேலை எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். பாரு ஒரு விஷயம், இவங்க இப்ப வந்த ஆளு நாளைக்கு ஒரு வேலையில ஒரு குறை இருந்தா எங்களை கூப்பிட்டு கேட்கலாம். இந்த குறை இதுல இந்த வேலையில குறை இருக்கு மறுபடியும் பாருங்க. இந்த ஆளை போய் எங்க போய் ஆந்திராவில் குடிப்பீங்களா? இங்கதான் இருப்பேன். சரி இருக்கட்டும். நீ தான் 4 மணிக்கு கையை இருக்க. ஊர்ல திருவிழானா மொத்தமா தான் போவாங்க, ஒருத்தன் 2 பேரா போக மாட்டேன். போனாலும் ஏன்னா வரலையே கேட்டா ட்ரெயின் பஞ்சர் ஆச்சும் பாஞ்ச. ஆல் பிராட் கம்பெனி அப்படி எல்லாம் போக மாட்டோம். ஆமா 1.5 கோடி பேர் இங்க இருக்குது. ஆமா ஆமா நாங்க மண்டபப்படி கேட்க போகுது. இப்ப கோவில்ல மண்டபப்படி கேக்குறாங்களா? ஆமாண்டா மண்டபப்படி தரே சொல்லிருக்கோம். உங்களுக்கு ஆதார் அட்டையே கொடுத்துட்டு மேடா. இன்னும் என்ன ஒண்ணு எல்லாமே இங்க இருக்குதோ சொந்தமா நாங்க இங்க வந்துட்டோம். பிரச்சனை இல்லடா. நீங்க தமிழ்நாட்டிலே நக்கிட்டு போதும். நாங்க பீகார்ல நாங்க நன்னா வாழ்றோம். சூப்பரா கை விடுறா. இனி நீங்க தமிழ்நாட்டுக்கு தலையில முக்காடு ஓட்டு திரி. இன்னும் 1000 பேரை இறக்கு நான் வேலை தர்றேன். நான் கொண்டாடுது. இங்க வாங்க. முதல்ல வேலை இருக்கான்னு பாப்போம். ஏங்க இன்னும் 1000 பேரு அங்க ஆள் இருந்தா தானே வருவாங்க. எல்லாம் தான் இங்க வந்துட்டாங்க. இன்னும் எங்க 1000 பேர் அங்க இருக்கேன். மொத்தமாவே வந்துட்டாங்க. சார் என்ன பீகாருக்கு கூட்டிட்டு போறீங்களா? எது உனக்கு இங்க இருக்கிறது பத்தாதா? உனக்கு வடமாநிலத்துல கேக்குதா? கொன்றுவேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்ன செய்யணும்? ஷெட்ஜி தப்பா நினைச்ச கூடாது. நான் 150 ரூபீஸ் பாக்குதோ 100 ரூபீஸ்க்கு 500 மெம்பர்ஸ் கூட்டி வருதோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு சின்ன சந்தேகம். என்னது? 7 அடிக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் தச்சு மாட்டுச்சான் இல்ல மாட்டிக்கிட்டே தச்சுச்சான்? எனக்கு படுக்க போட்டு குண்டூசி வச்சு அடிச்சேன். போதுமா? வந்த வேலையை பாடுறாங்க. எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கோ. ஹலோ வாங்க. அப்படி ஏடா நல்லா தமிழ் பேசுறேன். வாங்க அப்படின்னு. ஆமா பழகிட்டியா? நீங்க எங்க வீடு கட்டுறீங்க? இங்கதான் தமிழ்நாட்டில் தானே? ஆமா. பீகார்ல போய் கட்டல இல்லையா? தமிழ்நாட்டில் தானே கட்டுறீங்க. யாருக்காக கட்டுறீங்க? தமிழ்நாட்டுக்காரனுக்கு தானே. தமிழனுக்கு தான். தமிழனுக்காக தமிழ்நாட்டில் வீடு கட்டுறீங்க. அதுக்கு தமிழ்காரனை வேலைக்கு வச்சுக்க மாட்டீங்களோ நீங்க? தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி. தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி. 100 ரூபா சம்பளம் குறையுதுங்கிறதுக்காக வடநாட்டுக்காரனை கொண்டாந்து விட்டுட்டு 1.5 கோடி பேர் வந்து இறங்கிட்டாங்க. இன்னும் என்னென்ன கெதிமதி பண்ண போறாங்க? இந்த நாடு என்ன கெதியில போக போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நம்ம ஊர்ல வாலியா எல்லாருக்கும் சொல்றேன், தமிழ்நாட்டில் ஒரு வேலை நடக்குதுன்னா முதல்ல தமிழனுக்கு இடம் கொடுங்க. தமிழனுக்கு தான் வேலை கொடுக்கணும். அப்பதான் இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஒத்துக்கிறேன். தமிழனுக்கு வேலை கொடுக்கணும், ஒத்துக்கிறேன். ஆனா அவன் ஒருவேளை சோறு ஓட்டா போதும்னு மண்ணு வெட்டுறான், குழி வெட்டுறான், போஸ்ட் மரம் நடுறான், 24 மணி நேரம் ராப்பகல் பார்க்காம உழைக்கிறானே. நீங்க 12 மணிக்கெல்லாம் கடைக்கு போயிட்டு 4 மணிக்கு தான் வருவேன்றியாடா? அப்புறம் விளங்க மாட்டாது. அப்போ நம்ம வேலையை நம்ம நாட்டுக்கு நம்ம நீட்டுக்கு பார்க்குறோங்கிற அக்கறையோட நீ பார்த்தீங்கன்னா அடுத்தவன் ஏன்டா உன் வீட்டுக்குள்ள வர்றான்? நீ இடம் கொடுத்தீன்னா இன்னொருத்த நுழையத்தான் செய்வான். இதே தான் உனக்கும் சொல்கிறேன். நீ இடம் கொடுத்தீன்னா அவன் நுழையத்தான் செய்வான். அதனால நீ இடத்த கொடுக்காம பேசாம என் பக்கம் நில்லு, உனக்கு பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்க. அதனால இன்னையிலிருந்து நம்ம எல்லாருமே ஒரு சூழலை எடுக்கிறோம். தமிழ்நாட்டில் வேலை எல்லாம் தமிழருக்கு மட்டுமே கொடுப்போம். தமிழனுக்கு நம்ம ஊர்ல கொடுக்கிறோம். தமிழன் வாழ்க. ஆமா, தமிழன் வாழ்க. தமிழ் வாழ்க. தமிழ் வாழ்க. ஏகோபித்த கரகோஷம் கொடுங்க. ஆமா.
எப்பா ரொம்ப உங்க 3 பேருக்குமே இனிமேல் நான் வேலை தர்றேன். நீங்க கேட்கிற சம்பளம் தர்றேன். சரி. நீங்க முதலாளி விசுவாசத்தோட உழைங்க. கண்டிப்பா. வேலைக்காரன் விசுவாசமா நான் காட்டுறேன். கண்டிப்பா. அப்புறம் என்ன நீ என்ன பண்ற? ஆனா அந்த டாஸ்மாக்கு மட்டும் போகாத, கொன்றுவேன் உன்னை. 12 மணிக்கு கை ஆடுதோ உனக்கு. அதோட டீ வடை என்னோட உன்னோட கேட்கற டீ வடையை நிப்பாட்டி தொலைங்கடா. அதனாலவே பொதுக்குழுல பேச வேண்டிய சோறு போடுறேன். வாடிங்க. நீ என்ன பண்ற? வாளி எடுத்துட்டு போய் ஆமா உள்ள பாத்ரூமை க்ளீன் பண்ணு. அதை க்ளீன் பண்ணிடுறேன். ஆமா கலவை போட்டுக்கிட்டு இருக்கோம். போட்டுக்கிங்க. நான் வந்து பேசுகிறேன். இதான் பாத்ரூமை க்ளீன் பண்ணட்டுமா? ஆமா. அந்த அம்மா வரல. ஏய் அந்த அம்மா எனக்கு போட்டிருக்கு, உனக்கு இல்ல. பாத்ரூம் மட்டும் க்ளீன் பண்ணக்கூடாது, போய் நம்ம பெட்ரூமே ரெடி பண்ணணும். இந்த பொண்ணோட வாங்கிங்க. உன்னை காப்பாத்துறது எனக்கு பெரும்பாடா இருக்கு. எவன் கூப்பிட்டாலும் முன்னாடி போயிடலாம். முன்னாடி வாங்கிங்க. இங்கே நகைச்சுவை நாயகராக உங்கள் முன்னால் நடித்துக் கொண்டிருக்கும் அருமைத்தான் சின்னத்திரை வண்ணத்திரை புகழ் ஜோசியர் சொக்கலிங்கம்னா நம்ம வீட்டில் இருக்க பொம்பளை ஆளுக்கு 50 பேருக்கும் தெரியும். ஆமாம், அப்பேற்பட்ட அருமையைத்தான் பொன்னமராவதி ஏஆர் கண்ணன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பிலே இங்கே ஆடி அணிவிக்கின்றார்கள். அதோடு நாட்டிய பேரொளி புதுகை சார்ந்த ராணிஸ்ரீ அவர்களுக்கு இங்கே ஆடி அணிவிக்கின்றார்கள். உடுக்கை இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்பது ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. அந்த வாய்மொழிக்கு இலக்கணம் தற்போல் இங்கு வருகிருந்திருக்கக்கூடிய கலைஞர் பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கும் இங்கே பொன்னாடை பொருத்தி புகழாரம் சூட்டியிருக்கக்கூடிய மாபெரும் இந்த நிகழ்ச்சியை வரங்கமடியிலே சீரோடும் சிறப்போடும் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது கிராம பொதுமக்கள் அத்தனை பேர்களுக்கும் மற்றும் ரசிக பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கும் என் சார்பாகவும் என் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அதோடு மிக அன்போடு என்னை இங்கு அழைத்து வர வேண்டும் என்று 2 பேர் என்கிட்ட ரொம்ப இன்னைக்கு கேட்டுக்கிட்டாங்க. ஒன்று எங்கள் மைத்துனர் திருவாளர் துரைராஜ் அவர்கள், அடுத்து என்னுடைய ஆரியூர் மைத்துனர் திருவாளர் ஹரிகரன் அவர்கள். 2 பேருடைய அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஆமாம், நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பு அண்ணார் மணியண்ணன். ஆமாம், மணியண்ணன் அவர் ஃபோன் பண்ணி அவசியம் வந்துருங்கண்ணே அப்படின்னாங்க. நன்றி நன்றி நன்றி. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போகிறோம், இன்றைக்கி போகிறோம். நாங்கள் மாற்றி நாங்கள் தான் வந்துகிட்டு இருப்போம். சந்தோஷமாக இருந்து பாருங்கள், தூங்கிடாதீங்க. நன்றி. நகைச்சுவை உணர்வோடு நாட்டுக்கு தேவையான சில நல்ல விஷயங்களை கொடுக்குங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு சின்ன ஒரு தீமை உங்களுக்கு செஞ்சு நடித்து காட்டுமே தவிர வேறு யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, லடிக்கி இந்த லடிக்கி இந்த கடிக்கி அடி வழக்கண்ணு உள்ளவளை அம்மா உன் மேலையா இடிச்சு போட்ட நிஜமா? வழக்கண்ணு உள்ளவளை அம்மா உன் மேலையா இடிச்சு போட்ட நிஜமா? வீட்டு போகாத, எனக்கு எரிச்ச மச்சர் வந்துடும். ஐயா மகளே ராணி, அவர் சொல்ற மாதிரி ஆடுமா? இப்படியே எவரோ ஒரு நாளைக்கு ஒரு நாள் ராக்கெட் இடம் மாதிரி புருட்டு அங்கிட்டு போகும். ராணி என்ன உங்க அம்மா மாதிரியே பண்ற? உனக்கு அப்படிதான். என்ன மாப்பிள்ள, நீங்களும் என்ன மாதிரி தானா? மாமா நீங்களும் என்ன மாதிரியா? அனுசரிச்சுக்கோ. மைக்கு அங்கே இருக்கு.
ராணி, ஆ இனிமேல் நீ கட்டட வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். வேற என்ன வேலை கொடுக்கலாம்னு இருக்கீங்க? என்னைய மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிருவேன். ஆமா ஆமா. உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? ஆ பிடிச்சிருக்கா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. நானும் லவ் பண்ணேன். எனக்கு வேலை இருக்குங்க, நேரம் இல்லை. வேமா பெரிய வேலை இருக்கா? படிச்சு விடு, படிச்சு விடு, படிச்சு விடு, அடிச்சு விடு. இனி வரும் காலங்களில் இது மாதிரி கண்டிப்பாக நடக்கும். தமிழ்நாடு அப்படி மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லி பெயர் சொல்ல விரும்பாத உள்ளம் அவர்கள் ரூபாய் 101 பரிசாக வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்தை சொல்லும்போது கூட நான் தான் சொல்கிறதுக்கு கூட நமக்கு பயமாக இருக்கு. அதனால தான் பேர் சொல்ல வரும் பழகிறீங்க. பயப்படக்கூடாது, தைரியமாக சொல்லணும். நாட்டுக்கு நல்லது சொல்வது நாடகக்காரனை தவிர வேறு எவனாலும் சொல்ல முடியாது. அதனால் நாங்கள் தைரியமாக சொல்லுவோம். சரிங்க, நன்றி, வணக்கம். காதலை பண்ணுங்க. எனக்கு நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேனா இல்லையா? அப்படி என்னதான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க? எனக்கு வேலை இருக்குங்க. எனக்கு தெரியுங்க உங்கள் வேலை. உங்களை நான் எப்படி நினச்சிக்கிட்டு தெரியுமா? எப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க? நீ பாதி நான் பாதி கண்ணி, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணி. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ இல்லையே இங்கு நான் இல்லையே, உயிர் நீயே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ தூங்காது கண்ணே. வானப்பறவை வாழ நினைத்தால் வாசல் திறக்கும் வேடந்தாங்கள். கானப்பறவை பாட நினைத்தால் கையில் விழுமே பருவ பாடல். மஞ்சள் மணக்கும் உன்னத்திற்கு ஒரு பொட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். உன்னாலே மெல்ல சிரிக்கும் உன் முத்து நகை ரத்தினத்தை அள்ளி தெளிக்கும். தன்னாலே மெய்யானது உயிர் மெய்யானது தடையேது. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. தூசு விழுந்ததா பலது விழியுமோ கலங்கி விடுமே. இருட்டில் கூட இருக்கும் நிழலா இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருவேன். சொர்க்கம் எதற்கு ஒரு பெண் உலகம் பெண் உறவில் பக்கம் இருக்கு. உன்னாலே இந்த வனம்தான் என் மன்னன் அவன் வந்துலாவும் அந்த வனம்தான். கண்ணாலே சுகமானது உயிர் சுமையானது தடையது. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ இல்லையே இங்கு நான் இல்லையே, உயிர் நீயே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ போற, நான் போய் மாமா கடைக்கு போறேன். கடைக்கு போய் கடையில் போய் மாலை தாலி, ஆமா ஒரு படி நெல்லு காமாட்சி விளக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. ஏய் 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 நிப்பாடுப்பா. அவ என்ன கருமாதிக்க வேண்டிய ஜாமான்லாம் சொல்லிட்டு இருக்கா? நெல்லு காமாட்சி விளக்குலாம் எனக்கு தலைமையில் வச்சு அழுகுவா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ போ, மாமா கல்யாணத்துக்கு வேண்டிய ஜாமான் வாங்கிட்டு பின்னாடி வர்றேன். சரிங்க. ஹரிஹரன் யூடியூப் சேனல்
பாராட்டி வழங்குவது கக்கரைக்கோட்டை கிராமவாசிகள். எங்கள் அன்பு வேண்டுகோள், சரி பாடல் கேட்டிருக்கா, அது பின்னாடி அப்புறம் பாடுவோம். இப்போதைக்கு நான் அன்பளிப்பளித்த அன்புள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். போயிட்டாளா துராஜே? போயிட்டாளா? எனக்கு தெரியும் போயிடுவான்னு. ஆடுவா பாடுவா, கடைசியில் ஓடிடுவா. நம்ம இப்படியே பின்னாடி தேடிக்கிட்டே தெரிய வேண்டியதான். எவ்வளோ தேடி தெரிஞ்சு எவ்வளோ வேதனைப்பட்டு இருக்கேன் தெரியுமா? அவ்வளோ வேதனையா சொல்லுங்க. வைகை கரை காற்றே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. வைகை கரை காட்டேன் இல்லே, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. திருக்கோவில் வாசல்லது திறக்கவில்லை, தெருக்கோடி தீபம் அது நடக்கவில்லை, தேவதையை காண்பதற்கு வழியுமில்லை, தேடி வந்து பார்ப்பதற்கு வகையுமில்லை, காதலில் வாழும் கன்னிமனோ காவலில் வாடிடும் கன்னிமனோ, குண்டுக்குள்ளே அலை மோதும் காதல்க்கு அவள் பாவம், குண்டுக்குள்ளே அலை மோதும் காதல்க்கு அவள் பாவம், காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோறும் போய் சொல்லு. மாக்கோலம் போடுதற்கு வழியுமில்லை, அவள் கோலம் காண்பதற்கு வகையுமில்லை, ஜன்னலுக்குள் நிலவு அவள் தோன்றவில்லையே, ஜாடை சொல்லி பேசிடவும் நேரமில்லையே, நிலவினை மேகம் வானில் தடுக்க அவளினை யாரோ வீட்டில் தடுக்க, மேகம் அது விலகாதோ சோகமது தீராதோ, மேகம் அது விலகாதோ சோகமது தீராதோ, காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோறும் போய் சொல்லு. வைகை கரை காற்றே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோறும் போய் சொல்லு, காதோறும் போய் சொல்லு, காதோறும் போய் சொல்லு.